அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்பியல் டாபிக் 6th to 10th வரைக்கும் உள்ள இயற்பியல் டாப்பிக்கோட புக் பேக் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, 6வது புக்கில் இருக்க புக் பேக் மட்டும். 6வது புக்கு முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம். இது 3 பருவத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதேமாரி 2020, 2022, 2023, 2024 ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுறாங்க, புக் பேக் அப்டேட் கொடுக்குறாங்க. அப்போ 2022க்கும் 2024 அப்டேட்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது புக் பேக்கில். ஒரு சில கொஷின்கள் என்ன பண்ணிடுறாங்க, நீக்கிட்டாங்க. ஒரு சில கொஷின்கள் சேர்த்துருக்காங்க. அதனால் இப்போ நம்ம 2024 நியூ அப்டேட் புதிய புத்தகத்தை படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம புக் பேக் புக்கில் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ 6வது 3 டேர்மில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அளவீட்டியல், விசையும் இயக்கமும், வெப்பம், மின்னியல், காந்தவியல். மொத்தம் 5 பாடம் தான். அந்த 5 பாடத்தில் முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அளவீட்டியல் தான் பார்க்க போகிறோம். 6வது புத்தகத்தோட அளவீட்டியல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போது ஒரு மரத்தின் சுற்றளவை அளக்க பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா, அளவு நாடா. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டர் மாற்றினால் கிடைப்பது எவ்வளோனா 700 சென்டிமீட்டர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அப்படின்னு பார்த்தோம்னா அளவீடு. சரியானதை தேர்ந்தெடுக்க. அதாவது கிலோமீட்டர் அதிகத்திலிருந்து கம்மியானது கொண்டு வராங்க. அப்போ கிலோமீட்டரு, அதுக்குள்ள இருக்கிற மீட்டரு, அப்புறம் சென்டிமீட்டரு, மில்லிமீட்டர். 5வது கொஷினு, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அளவிடும்போது புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கப்பட வேண்டும். இதுதான் கரெக்டான ஆன்சரு. அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன, அதாவது நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறாங்க. நீளத்துக்கு மீட்டர். 500 கிராம் அப்படின்றத நம்ம கிலோகிராமில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 கிலோகிராம் அப்படின்னு எழுதலாம். அப்போது 3வது கொஷினு, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு எப்படி அளக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கிலோமீட்டர் என்ற அலகால் அளக்கலாம். 1 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் என்பது மீட்டரில் எப்படி எழுதலாம்னா 5000 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது, சரியா தவறா. ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். சரி, ஏன்னா நிறை எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம். ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியாது. அளவு நாடா இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், மார்பின் அளவை அளவிட முடியும். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். சரி. முடம் என்பது நீளத்தை அளவு பயன்படுத்தக்கூடிய நம்பகமான முறை ஆகும். தவறு, நம்பகமான முறை கிடையாது. எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. அடுத்து, ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. ஒப்புமை ஒத்தத்தன்மை கேட்குறாங்க. அப்போ சர்க்கரை என்பது பொது தராசில் அளக்கலாம். எலுமிச்சை சாறு நம்ம எதில் அளக்கலாம்னா அளவுச்சாடியில் அளக்கலாம். மனிதனின் உயரம் சென்டிமீட்டரில் அளக்கலாம். கூர்மையான பென்சில் முனையை நம்ம என்ன பண்ணலாம், மில்லிமீட்டரில் அளக்கலாம். பால் என்பது பருமனை குறிக்கிறது. காய்கறிகள் என்பது எடையை குறிக்கிறது. அடுத்து பொறுத்துக. முன்கையின் நீளம் என்பது அது முழம் போடுவாங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ என்பது 10⁻⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா வினாடி. கிலோ என்பது 10⁻³ எழுதலாம். அடுத்தது, ஏறு வரிசையில் எழுதுக. அதாவது சிறிய அளவுலேருந்து பெரிய அளவு எழுத சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தோம்னா மில்லிமீட்டரு, அதுக்கப்புறம் சென்டிமீட்டரு, அதுக்கப்புறம் மீட்டரு, அதுக்கப்புறம் கிலோமீட்டர் அப்படின்னு எழுதும். இதோட முதல் லெசன் அளவீட்டியல் முடிஞ்சிச்சு. 2வது லெசனு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இயக்கம். 1வது கொஷினு, வேகத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர்/வினாடி. கீழ்கண்டவற்றில் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் என்ன சொல்கிறாங்க, அலைவுறு இயக்கம். கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்படினை தேர்ந்தெடுக. அப்போ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா D = VT, TVDன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வேகம் ஈக்குவல் காலம்/பை தொலைவு. அப்போ இதில் பார்த்தோம்னா தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம் கொடுத்துருக்கலாம்.
அது அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, வேகம் மட்டும் கேட்குறாங்க. அப்போ v = தொலைவு பை காலம் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது, கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவருடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறார். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். அப்போ கூற்று 1, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி ஹவரில் கொடுத்துறாங்க. நிமிடம் மட்டும்தான் கரெக்டு. 1 கிலோமீட்டர் பை நிமிடம் கூற்று 1 மட்டும் சரி. சாலையின் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் என்ன இயக்கம் கேட்குறாங்க, நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை ஒரு தொடா விசை ஆகும். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவில் சமதொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்ன சொல்கிறாங்க, சீரான இயக்கம். சரியா தவறா? மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அளவு இயக்கம். சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் சொல்கிறாங்க. சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்களின் சீரான இயக்கத்தில் உள்ளன. சீரான இயக்கமே கிடையாதாங்க, அப்போ தவறு. வருங்காலத்தில் மனிதருக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். இதுவும் தவறு தான். ஒத்தத்தன்மை, பந்தை உதைத்தல் இது தொடு விசை. இலை கீழே விழுதல் அப்படின்னு பார்த்தோம்னா தொடா விசை. தொலைவு என்பது மீட்டர் அளக்கப்படும். வேகம் என்பது மீட்டர் பை வினாடி. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அளவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். பொறுத்துக. 1க்கு பார்த்தோம்னா நேர்கோட்டு இயக்கம், 2 சுழற்சி இயக்கம், 3 பார்த்தோன்னா அளவு இயக்கம், 4 பார்த்தோன்னா வட்ட இயக்கம், 5 பார்த்தோன்னா நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரிரு வார்த்தையில் விடை எழுதுக. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் நிலை மாறுபடுது அப்படின்னா அது இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் அளவு இயக்கம். சமகால இடைவெளியில் சமதொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா இது சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினியின் நிரல்களில் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் தான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட செகண்ட் லெசன் முடிஞ்சிச்சு. 3வது லெசன் வெப்பம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை ஏறக்குறைய என்ன ஆகும், 40 டிகிரி செல்சியஸில் இருக்கும். 50 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு நீர் நிரம்பிய முகவையில் போடும்போது வெப்பமானது என்ன பண்ணும், இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ என்ன பண்ணுது, வெப்பநிலை மாறாது. அடுத்தது கோடிட்டிடம். வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரவும். கரெக்டு. பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு அளவிடப்படுகிறது அப்படின்னா வெப்பநிலையை கொண்டு தான் அளவிடப்படுகிறது. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூலு. அப்போ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணும், விரிவடையும். குளிர்விக்கும் போது என்ன பண்ணும், சுருங்கும். 2 பொருட்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன. கரெக்டு. சரியா தவறா? வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். சரி. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும்போது நீராவி உருவாகும். இது தவறு. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானதுன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால் இதுவும் தவறு. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகமாக விரிவடையாது. ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பயன்படுத்துவோம் ஆய்வகங்களில். வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. இது தவறு. 2த்துக்கும் வெவ்வேறு எஸ்ஐ அலகு இருக்கிறது. அடுத்தது பொறுத்துக. வெப்பம் என்பது ஜூல், வெப்பநிலைக்கு கெல்வின். வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெப்ப பரிமாற்றம் அங்கே நடைபெறாது, இல்லை. பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸு. கொதிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸு. ஒத்தத்தன்மை. வெப்பம் எஸ்ஐ அலகு பார்த்தோம்னா ஜூல், வெப்பநிலை எஸ்ஐ அலகு பார்த்தோம்னா கெல்வின். பனிக்கட்டிக்கு பார்த்தோம்னா 0 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும்.
கொதிநீருக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெப்பம் மொத்தமாக. சராசரி அப்படின்னு ஒரு வார்த்தை, சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெப்பநிலை. அவ்வளோதான் வெப்பத்தோட பாடம். இந்த பாடம் முடிஞ்சுச்சு. அடுத்தது மின்னோட்டம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் பேட்டரி. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம். மின்கல அடுக்கின் சரியான குறியீடு தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட மின்சுற்றுகளில் எதில் மின்விளக்கு எரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இ. கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? மின்சாரத்தை இது நன்றாக கடத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மின்கடத்தி பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. கரெக்டு. ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும் மின்னோட்டம் எனப்படும். டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். சாவி. மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கோடு டேஷ் முனையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நேர்முனையை குறிக்கும். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு டேஷ் ஆகும் அப்படின்னா மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியாக தவறா? பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. பக்க இணைப்பில் உண்டு. சரி. இதுவே தொடர் இணைப்பாக இருந்தால் இருக்காது. 2 மின்கலனை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்கப்பட வேண்டும். இது தவறு. எதிர்முனையை நேர்முனையை கொண்டு தான் இணைக்கப்படும். சாவி என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படும் மின்சாதனமாகும். சரி. தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும். தூய நீர் வந்து என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தாது. அப்போ தவறு. துணை மின்கலனை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். துணை மின்கலங்களை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும். அப்போ தவறு. துணை மின்கலம்னா என்னது? ஃபோன் பேட்டரி இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. குறியீடு ஃபஸ்ட்டு கொடுத்தது என்ன கொடுத்தனா? மின்கல அடுக்கு 1. 2வது வந்து பார்த்தோன்னா ஒளிராத மின்விளக்கு. 3 வந்து பார்த்தோன்னா திறந்த நிலை சாவி. 4 வந்து ஒளிரும் மின்விளக்கு. 5 வந்து பார்த்தோம்னா மின்கலன். அடுத்தது வார்த்தையை பிரித்து போட்டு வச்சுருக்காங்க. அது சேர்த்து அதை சொல்கிறாங்க. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலனமாகும். இது எந்த சாவி நம்ம மூடணும்னா லைட் எரியும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்ட மின்சுற்றில் மின்விளக்கு ஏ மட்டும் ஒளிர வேண்டும். ஏ மட்டும் ஒளிரணும் அப்படின்னா எந்தெந்த சாவி மூடணும்? K1 K2 மூடனா போதும். கூற்று. நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. மனித உடலானது ஒரு நல்ல மின் கடத்தியாகும். அப்போ கூற்று ஏ. காரணம் ஆறும் சரியான விளக்கம் ஆகும். அவ்வளோதான். மின்னோட்டவியல் முடிஞ்சு. அடுத்த பாடம் காந்தம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சீனர்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் பயன்படுத்தினார்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் எந்த திசையை நோக்கி நிற்கும்னா வடக்கு தெற்கு நோக்கி தான் நிற்கும். ஆப்ஷன் டி. காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். ஆப்ஷன் சி. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ளப்படும் அப்படின்னா திசை அறிந்து கொள்ளப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. செயற்கை காந்தங்களை டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. நீள்கோள வடிவம், வட்ட வடிவம், யூ வடிவம், சட்ட வடிவம் போன்ற பல்வேறு வடிவங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காந்த பொருட்கள் எனப்படும். காகிதம் டேஷ் பொருள் அல்ல, அது காந்தத்தன்மை பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தக்கல்லை கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தனர். ஒரு காந்தத்துக்கு எப்போதும் டேஷ் துருவங்கள் இருக்கும், 2 துருவங்கள் இருக்கும். சரியா தவறா? உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டும் உண்டு. தவறு. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை விளக்கும். சரி. காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது அதிக அளவான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கின்றன.
தவறு. மையப்பகுதியில் ஒட்டிக்காது, அதனுடைய முனைகளில் தான் ஒட்டிக்கொள்ளும். காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். வடக்கு மற்றும் தெற்கு திசையை தான் கண்டறிய முடியும். அப்புறம் தான் நாம் வச்சு அதனுடைய துணை திசைகளை கண்டறிய முடியும். ரப்பர் ஒரு காந்த பொருள்னு சொல்கிறாங்க. தவறு. ரப்பர் வந்து ஒரு காந்தம் இல்லாத பொருள். பொறுத்துக. காந்த திசை காட்டி காந்த ஊசி. 2 ஈர்ப்பு. எதிர் துருவங்கள் என்ன பண்ணும்? ஈர்க்கும். அப்போ விலகுதல் எங்கே நடைபெறும்? ஒத்த துருவங்கள். காந்த துருவங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா காந்த துருவங்கள் வந்து அதிக வலிமை உடையது. அடுத்து பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்க. இரும்பு ஆணி, குண்டு ஊசி, ஊசி இது 3மே இரும்பு பொருள், காந்தத்தை ஈர்க்கக்கூடியது. அப்போ ரப்பர் குழாய் வந்து காந்த தன்மையற்ற பொருள். மின்தூக்கி, தானியங்கி படிக்கட்டி, மின்காந்த ரயில், மின் பல்பு. மின் பல்பு தவிர மீதி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மின்காந்தங்களை பயன்படுத்துகிறோம். கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல். ஒளியூட்டுதல் மட்டும் இது தவறானது. அவ்வளோதான். காந்தத்தன்மை முடிஞ்சு. அடுத்து 7th நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.